குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றாங்களா, அந்த குரு இருக்கையிலே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகணம் குரு பகவான் மட்டும்தான். நீ எப்படிப்பட்ட ஒரு பாவம் வாங்கினாலும் சரி, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த மேச ராசிக்காரங்க. குருனா நகை, பணம், ஒழுக்கம், ஆசிரியர், நல்லா பெருங்கொண்ட பணம், பேங்க்ல வேலை பார்க்கறது, நீதியான நேர்மையான வேலை, எதுவுமே கரெக்டா பண்ணக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க அப்படியே ஸ்லோவானுச்சு. இதான் வக்ரமான காலம். 3ஆம் இடத்துல போய் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 3ஆம் இடத்துல போனா என்ன, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சிந்தனை என்ன ஒண்ணு, ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய முயற்சியை தூண்டதான் பாப்பாரு. இப்ப ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள், ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா, உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரிய கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்ரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி மேசராசி. எப்படி கால சக்கரத்தின் 1வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த மேசராசிக்காரங்க தான். இவங்க ஒரு லட்சிய துணைக்கு ஓடிட்டே இருப்பாங்க. மேசராசியில பிறந்தா பாருங்க, கண்டிப்பா லட்சியவாதின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான குணக்கும். இங்க ஏன் ஒழுக்கமான குணம் இருக்குன்னா, இங்க சூரியன் உச்சமாவார். அப்ப எதுலையுமே பாருங்க, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கணும்? மேசராசி என்பது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்லா பாருங்க. 121 நாட்கள் இந்த குரு வக்ரத்துல இருந்தார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்படி மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தியான பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? ஏன் நம்ம அந்த வக்ரமான நிவர்த்தி பயிற்சியை பார்க்கணும்? என்ன காரணம்? நல்லா பாருங்க, சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுல, அதாவது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்வீச்சுல குரு பகவான் ஸ்லோவா இயங்குவார். வக்ரனா என்ன? ஸ்லோவா போறது. நம்ம வேகமா ஒரு இடத்துக்கு போறதும் ஸ்லோவா போறதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப குரு வக்ரமாகும் போது இந்த 121 நாட்கள் ஸ்லோவா இயங்குனுச்சு. யார்? குரு சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஸ்லோவா இயங்குச்சுன்னு அர்த்தம். என்ன குரு சம்பந்தம்? என்ன கோவில் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் குரு தான். கோவில், ஆசிரியர், நிறைய பேர் இந்த ஆசிரியர் போராட்டம் பாக்குற பத்தில இது எல்லாமே குரு தான். அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய தடங்களை பார்க்கறது எல்லாமே குரு தான். இது எல்லாமே நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நிகழ்வு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. குருனா நகை, பணம், ஒழுக்கம், ஆசிரியர், நல்லா பெருங்கொண்ட பணம், பேங்க்ல வேலை பார்க்கறது, நீதியான நேர்மையான வேலை, எதுவுமே கரெக்டா பண்ணக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க அப்படியே ஸ்லோவானுச்சு. இதான் வக்ரமான காலம். இப்ப எல்லாமே இயல்பு நிலைக்கு இந்த குரு பகவான் திரும்புறார். எப்படின்னா இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவரு ஸ்லோவா போகாம அதே சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு நோக்கி போறார். அப்ப இதான் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இதுல இன்னொன்னு விஷயம் நம்ம சொல்லுவாங்க, பின்னோக்கி நகர்ந்து வருவான்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி நகர்ந்து வர மாட்டார் குரு, அவர் ஸ்லோவா இயங்குவார். அவ்வளவுதான். பின்னோக்கில ரிவர்ஸ்ல வருவார் அப்படிம்பாங்க. எப்போதுமே சரி, இந்த குரு பகவான் வந்து எப்ப பார்த்தாலும் பாருங்க, இந்த 3 மாசம் எப்படிதான் அவர் வக்ரமாயிருவார். வருஷத்துல 3 மாசம் அவர் வக்ரமாகக்கூடிய காலம்தான். இந்த நேரம் எல்லாத்துக்குமே ஒரு தாக்கம் இருக்கும். குரு வக்ரமானா கண்டிப்பா தாக்கம் இருக்கும். ஏன் தாக்கம் இருக்கும்? குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றாங்களா, அந்த குரு இருக்கையிலே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகணம் குரு பகவான் மட்டும்தான். நீ எப்படிப்பட்ட ஒரு பாவம் வாங்கினாலும் சரி, அந்த பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் குரு பகவான் தான். நம்முடைய கர்மாவை சரி பண்ண முடியுமா? குரு பகவான் நல்லா இருந்தா சரி பண்ண முடியும். அப்படிப்பட்ட கிரகத்துடைய நிவர்த்தி பயிற்சி தான் நம்ம கொடுக்குறோம். தயவு செய்து
குரு சுக்ரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தகவலை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல நேரம் நெருங்கி வருது, எல்லாத்துக்குமே நல்லது வரணும். இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. எப்படி எல்லாத்துக்குமே நல்லது வரணும். ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் இடத்துல என்னங்க இருக்குது? உங்களுடைய தந்தையுடைய உறவு முறை எல்லாமே 9ஆம் இடத்துல இருக்குதுங்க. நல்ல ஒரு திறமை, ஆன்மீக சிந்தனை எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடத்து அதிபதி வெளிநாடு வெளியூர். எல்லாம் பாருங்க, வெளிநாடு வெளியூர். தூக்கம், அயன சயன தூக்கம், நம்முடைய கால் பகுதி, நம்முடைய வயிறு சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த வயிறுக்கு கீழே உள்ள பகுதி எல்லாமே இந்த 12ஆம் பாகம் பிளஸ் 9ஆம் பாகம் தான் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருந்தார்? உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 3ஆம் இடத்துல போனா என்ன? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சிந்தனை என்ன ஒண்ணு? ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுடைய முயற்சியை தூண்டதான் பாப்பாரு. இப்ப சரி, இது செஞ்சாரு. சரி, குரு வக்ரமான காலத்துல நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்கணும்? உங்களுடைய தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கணும். தந்தை சம்பந்தமா சொத்துக்கள்ல ஒரு வில்லக்கத்தை கொடுத்துருக்கணும். நல்லா பாருங்க, தந்தையோட சொத்துக்கள்ல ஒரு வில்லக்கத்தை கொடுத்துருக்கணும். இல்ல வீடு வண்டி வாகனத்துல வீண் செலவு வந்திருக்கணும். இதெல்லாம் நீங்க மேசராசிட்டு கேட்டு பாருங்க. நான் சொல்றது நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த விஷயம் இங்க நடந்திருக்கும். இல்லைன்னா அது 3ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்தை விரயம் பண்ணும். குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், நிறைய ஒரு வழக்கு, ஏன்னா புதனுடைய வீட்டுல இருக்காரு. அப்ப ஏதாச்சும் ஒரு வழக்குகள், வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு சிறு இடமாற்றங்கள், வேலை இல்லாத ஒரு தன்மையை பாக்குறது, இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீங்க மேசராசியை கேட்டு பாருங்க. வேலை நல்லா இருந்துச்சா? தந்தையோட சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல வந்துச்சா? செலவுகள் நிறைய இருந்துச்சா? வரவிட செலவுகள் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சா? பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்துச்சா? இதெல்லாம் கேட்டா ஆமா இருந்துச்சு. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் சரியாக வரலையா? மேல் படிப்பு பட்ட படிப்புல ஒரு தடங்கள் வந்துச்சா? ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி, அரசாங்க சம்பந்தமா எக்ஸாம் எழுதி ரிசல்ட் சரியா அமையலையா? இது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் நான் சொல்றது 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, அப்படியே உங்களுக்கு சுலவாயிருக்கும். நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. கடன், பகை, எதிரி, வழக்கு, ஏதோ ஒரு தடங்களை நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. மேசராசியை பொறுத்தவரை நான் சொன்ன விஷயம்தான் கண்டிப்பா அங்க இருக்கும். இப்ப ஏன் இருக்காது? அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதான் சொல்லிட்டார், சுலுவா போல நேரா சூப்பரா நல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். நம்ம உடல் சரியில்லாம இருக்கும். இப்ப நல்லா இருந்துட்டா எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிருக்கும்ல, அது மாதிரிதான் இப்ப. அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லதான ஒரு யோகம் வரப்போகுது. சரி, என்ன நல்லது வரும்? சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி என்னதான் நல்லதை கொடுக்க போகுது? மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன எடுத்தவன ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகுது. என்ன செய்யும்? திருமணத்தை பற்றி கண்டிப்பா திருமணத்தை தூண்டி விடும். வேற ஒண்ணும் பண்ணாது. எப்படி திருமண பேச்சுகள், கணவன் மனைவிக்குள்ள உள்ள கேசு பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்கும். அடுத்து ஏதாச்சும் உங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க, எனக்கு கேசு பிரச்சனை இருக்கு, நிறைய தடங்கள் இருக்குன்னா அதை சரி பண்ண பார்க்கும். இப்ப இதான் இந்த குரு பாகம் செய்ய போறாரு. ஏங்க வழக்கை மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கு? என்ன காரணம்? ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அவர் 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பாக்குறாருங்க. உங்களுடைய அப்பாவுடைய தந்தை தாயோட சொத்து ஸ்தானத்தை பாக்குறாருங்க. அது இங்க சரி பண்ண போறான்னு அர்த்தம். ஏதாச்சும் ரொம்ப நாள் கேஸ் இழுவையில இருக்குது, என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் எனக்கு நடைமுறைக்கு வருமா? ரொம்ப நாளா இருக்கு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இப்ப நடைமுறைக்கு கண்டிப்பா நடைமுறைக்கு வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட கனவுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, ஒரு தீர்ப்பு கிடைக்குமா? இப்ப கிடைக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே அதிக திருமணம் நடக்கிறது இந்த மேசராசிக்கு இந்த குரு வக்ரமான நிவர்த்தி காலம் இனிமே வேலை செய்யும். இனிமே குரு வக்ரமாக மாட்டார், 7 மணி இருக்கிறார். அப்ப நல்லா பண்ண கொடுப்பேன். ஏன் திருமணத்தை மட்டும் நிறைய நடத்துவார்? என்ன காரணம்? 7ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையை பாக்குறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் எதையும் வச்சு சொல்லல. அவருடைய 5ஆம் பார்வை அவர் சுயசாரம் வாங்கி குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி நேரம் 5ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, உங்க மேல அப்பாவுடைய சொத்து வழக்கு எல்லாமே சரியாக போகுது. மனைவி பேர்ல சொத்து வாங்கலாம், இதெல்லாம் நடக்கும். கணவன் பேர்ல சொத்து வாங்கலாம், பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கலாம், படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு அனுகூலம் வரலாம், அரசாங்க வேலை எழுதலாம், அரசாங்க வேலை கிடைக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகாரபூர்வமாக இனிமே கிரகம் சூப்பரா வேலை செய்யும். குரு பாக்குறதுனால இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வேலை உத்தியத்துல எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் சொல்றேன், விசா பிரச்சனை, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் ரெண்டுக்குமே நீங்க மூவ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இப்ப ரிசல்ட் அறிவிச்சிருப்பாங்க, இல்லைன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதாவது தலைமை பொறுப்பு, வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம், வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சகோதர உறவு, வேலை உத்தியோகம், தாய்மாம உறவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வழக்கு ஏதாச்சும் இருக்கு, இனிமே இருக்காது. உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு சொல்றேன். இப்ப நிறைய பேர் நான் எடுத்தவன குரு பகவான் இங்க நிக்கிறாருன்னா அவர் குரு சுயசாரத்தை வாங்கி போறதுனால இப்போ ஒரு சுப செலவு வீட்டுல பண்ண போறாரு. இது கண்டிப்பா நடக்கும்.
நான் ஓப்பனா சொல்றேன், சுப செலவு நிறைய நடக்கும். பெரிய ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு தேடி வருது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எது எல்லாமே பேஸ் பண்ணி வெளில வந்துருவீங்க. பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப மெயின் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் ஏன் இவ்வளவு விஷயம் நான் தேடி உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அதுக்கான கிரகங்கள் அங்கே சாதகமா இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கும் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாமே லாட்ரி யோகம் எடுக்கலாம். ஏன் 11ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 11ஆம் பார்வை 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுப்பதால் வெளிநாட்டு யோகத்துல லாட்ரி யோகம் அடிக்க போகுது. பணம், பொருள், நகை சேமிப்பு, ஏதோ தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ சேமிப்பு கண்டிப்பா வரும். இப்ப நிறைய ஒரு மாற்றங்களுக்கு புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல விரயசனி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பயணிங்க, சூப்பரா இருக்கும். எப்படி விரயசனி உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, சனி பவன் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா, 10ஆம் வீட்டு அதிபதி உங்க லக்னத்துல இருந்து அவர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை மட்டும் பார்த்துக்குங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் கரெக்டா இருக்கு, ஒரு சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க, என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்களா, அவளுக்கான அந்த பதிவு தான் அது. தயவு செய்து நல்லா பாருங்க, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம், கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு உயிர் கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு கர்மா உண்டு. அப்ப அந்த கர்மா எப்படி வேலை செய்யும்னா, நீங்க பிறந்த நேர பிறகு அந்த கர்மா வேலை செய்யும். சில பேர் பாருங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் பாருங்க பிறந்ததுக்கு அப்புறம், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை நல்லது நடந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையில கடைசி காலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. ஒரு சில பேர் திருமணம் பண்ண பிறகு ஒரு சில ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. அப்ப உங்க ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட், ஜாதகம் தான் உயிர். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா பலனு, இது வந்து உடல். அப்ப நம்ம எதை பார்க்கணும், உயிரை தானே பார்க்கணும். அப்ப எல்லாருமே ஜாதகத்தை நம்ம செக் பண்ணணும்ல. எப்படி நம்முடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இப்ப சுத்தி வருது பார்த்தீங்களா இந்த கிரகம், ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லா இருந்தா அங்கே நல்லதை கொடுக்கும், அங்கே கெடுதலா இருந்தா அங்கே கெடுதலான பலனை கொடுக்கும். அதெல்லாம் எல்லா வீடியோல நான் என்ன சொல்றேன், தயவு செய்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சாதகமா இருக்கு. சில பேர் மேச ராசிக்காரர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, கைப்பட ஜாதகம் எழுதி தருவீங்களா? நான் கைப்பட ஜாதகம் எழுதி தர்றோம். இது வந்து பிரிண்டவுட் கிடையாது, நம்ம கைப்பட ஜாதகம் எழுதி திருக்கணித முறைப்படி நம்ம எழுதி கொடுக்குறோம். ஒருத்தருடைய தலையெழுத்தை கைப்பட எழுதுனா அதுக்கு நிறைய ஒரு வேல்யூஸ், நிறைய ஒரு பலன் உண்டு, அதை நம்ம கொடுக்குறோம். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும், அஸ்வினி. எப்படி அஸ்வினி எதுலையுமே பாருங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அஸ்வினில பிறந்துட்டா நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க, பார்த்தவன செய்வாங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்லா புத்திசாலி குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் தைரியமா இறங்க, சூப்பரா இருக்கும். அஸ்வினில எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, இனிமே நல்ல யோகம் வேலை செய்யும். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பூரத்துல போறாரு, சுக்கிர பகவான சாரத்துல போறாரு. ஆல்ரெடி இனிமே சுக்கிர பகவான் எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை நோக்கி வந்துருவாரு. இனிமே தான் அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, இங்க நல்ல பலன் இருக்குது. ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர சாரத்துல போறோம். இப்போ உங்களுக்கு என்னமா ஓடும், நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகுங்க, நம்ம நல்ல ஒரு பொறுப்பா இருக்கும், நல்லா காசு பணம் சம்பாதிக்கணும், லாபம் வரணும், அப்படி இப்படின்னு நிறைய மனசுக்குள்ள ஆசை இருக்கா இல்லையா, நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க, இருக்கும் பாரு. ஆனா இப்ப ரொம்ப விரைய செலவு, தடுமாற்றம், ஒரு மனக்குழப்பம், ஸ்டெடியா முடிவெடுக்கணும் நீ இருப்பீங்க. ஏன்னா இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர் சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவனுடைய ஒற்றுமை, வேலை உதவி நல்ல ஒரு அனுகூலம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அஸ்வினில பிறந்தவங்க. மருத்துவத்துறை, மேக்சிமம் இந்த கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பரணி, நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க எடுத்து பார்த்துங்க, இவங்களை மாதிரி யாரும் ஒழுக்கமா சிந்திக்க முடியாது. ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும், பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். யாரு பரண்யத்துல பிறந்துட்டாவே சொல்றேன், இனிமே நல்ல நேரம் வரும். ஏன்னா உங்க ராசியை நோக்கி சுக்கிரபகவான் வரப்போறாரு, மேக்சிமம் வரப்போறாரு. ஒரு 4-5 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரா, இது ஒண்ணா சுக்கிரபகவான் பலமாயிருவார். அப்ப பரணில பிறந்தவங்க சுபகாரியம் பண்ண போறீங்க, வேலையை மாற்ற போறீங்க, தொழில ஒரு மாற்றம் வருது, திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நண்பர்கள் கூட்டாளி, அரசாங்க வேலை, அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இங்க பரணில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் இனிமே கொஞ்சம் நல்லா வேலை செய்யும், பார்த்துங்க. ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியம் இனிமே நடக்கும். இனிமே ஒரு 6 மாசம் 7 மாசம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து
எப்படி பார்த்தாலும் உங்க ராசியில உச்சமாவார். இப்படி உச்சமாவார். இப்போ உங்களுடைய இப்போ பாருங்க, கொஞ்சம் வருமான பொருளாதாரத்துல 2 மாசம் கொஞ்சம் டவுன் ஆகுது பாருங்க. பொருளாதார இன்கம்ல யாரு கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, மேல நிறைய ஒரு தரங்கள் சந்திச்சிருப்பாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. இனிமேல் ஒரு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறது, கணவன்மனைகள் ஒற்றுமை பார்க்கறது, ஒரு வேலையை மாத்துறது, தொழிலை மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்க அரசியல நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது, ஆசிரியர் வேலை பார்க்கறது, மருத்துவத்துறையை சாதிக்கிறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்கறது, எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது, நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது, எல்லாமே நல்ல ஒரு சாதகமான வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சூப்பரா இருக்கு. யாரு கார்த்திகை நட்சத்திரம் நல்ல ஒரு யோகமா இருக்கு.